ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் மொபைல் கம்ப்யூட்டரில் வந்து ஏன் மொபைல் கம்யூனிகேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக பார்க்க போகிறோம். இந்த மொபைல் கம்யூனிகேஷன்னா நமக்கு தெரியும் இல்லையா, கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி, ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை, கொலாபரேட் பண்ணுறதுக்கு தேவை, அண்ட் தென் சர்வீசஸ் எனி லொக்கேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து தேவை. என்னென்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டினா எதுக்காக இந்த மொபைல் கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டு ஆக்சஸ் இமெயில் எடுக்கிறதுக்காக த்ரூ இன்டர்நெட் மூலிமா அண்ட் அதர் சர்வீசஸ். ஓகேவா, ஒன்றுக்கு ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம மொபைல் கம்யூனிகேஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபைலிட்டி. நம்ம இன்னும் யூஸ் அப்ளிகேஷன் எந்த ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன், அதாவது ஒயரிங் எதுவுமே தேவையில்லை இல்லையா, ஒரு ஆப்போ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன்ஸ் நமக்கு எதுவே தேவையில்லை. அதனால் இது என்ன ஆகும்னா இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கன்வீனியன்ஸாக இருக்கும். நமக்கு வந்து மொபைல் கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மொபைல் கம்யூனிகேஷன்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஸ் ஏ மஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், த்ரூ மொபைல் கம்யூனிகேஷன் மூலிமா தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இஸ் ஏ ஃப்ளெக்சிபிள் அண்ட் தென் போர்ட்டபிள் கூட இல்லையா, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அவேர்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணி மொபைல் கம்யூனிகேஷன் மூலமாக எந்த லொக்கேஷன் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம், கரண்ட் லொக்கேஷன்ஸ் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகேவா, நம்ம ஒரு லொக்கேஷன் தேவையான சர்ச் பண்ணிக்கலாம், நம்ம சம்மந்தப்பட்டவங்க எந்த லொக்கேஷனில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முக்கியமான நீட் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ் நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அட் ஏ டைமில் இந்த சர்வீசஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, டைம் அண்ட் இந்தியா நம்மளோட அட் ஏ டைமில் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் த்ரூ தி ஒயர்லெஸ் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலிமா. அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கம்யூனிகேஷன் நமக்கு வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலாப்ரேஷன்ஸ் மீன்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறோம் அண்ட் தென் ரியல் டைம் கம்யூனிகேஷன்ஸ், எல்லா டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் நம்ம இங்கே பண்ணுறோம் இல்லையா, ஆடியோ வீடியோ டெக்ஸ்ட்டு எல்லாமே இருக்குது இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலாப்ரேஷன் சொல்வோம். நம்ம மொபைல் கம்யூனிகேஷன் மூலமா எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்சு. நம்ம சர்வர்ஸஸ் ஆர் டிவைசஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ ஒரு டேட்டாவை நான் அனுப்பலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நமக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் நம்ம எதுக்காகனா இஸ் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மொபைல் மூலிமா தான் காண்டாக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், த்ரூ தி மொபைல் மூலிமா தான் நம்ம யாருக்கோ 108க்கோ இல்லை வேறு யாருக்கோ நம்ம கால் பண்ணுவோம். எமர்ஜென்சியாக ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா த்ரூ நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் மூலிமா தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ இந்த மொபைல் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நேராக போய் ஒரு கஸ்டமரை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. வேர்ல்டில் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, த்ரூ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நமக்கு அப்பராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், த்ரூ மொபைல் கம்யூனிகேஷன் மூலிமா நம்மளுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துடுச்சு இல்லையா. இப்போ த்ரூ ரீச் கஸ்டமர்ஸ் கால் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஒரு நீடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்டு கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மொபைல் கம்யூனிகேஷன் மூலிமா நமக்கு வந்து என்ன ஆகும்னா கஸ்டமருடைய சர்வீஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் கஸ்டமருடைய சப்போர்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா, டூ சர்வீசஸ் ஆன் த கோ அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு இருக்குது. அண்ட் தென் சர்வீசஸ் வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மொபைல் கம்யூனிகேஷன் மூலிமா இன்னும் என்ன வேணும், இன்னும் அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் மொபைல் டிவைசஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு மொபைல் கம்யூனிகேஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த டாபிக் வந்து 5 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 5 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் எழுதியதுனாவே போதும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் எங்கெல்லாம் நீட் ஆகுது அப்படின்றத. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.